ஹாய், குட் மார்னிங். ஐ எம் திவ்யா, ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இடத்துல பெயின் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டிகோர்வன் ஸ்டீனோசைனோவைட்டிஸ். அது அப்படின்ற ஒரு கண்டிஷனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டிகோர்வன் ஸ்டீனோசைனோவைட்டிஸ் அப்படின்னா என்ன? இன்ஃப்ளமேஷன் ஆஃப் திஸ் டெண்டன் ஏரியா, அதாவது இந்த இடத்துல வந்து டெண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெண்டன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மசில் ப்ளஸ் போன் இருக்கு இல்லையா, ஸோ அது ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டு தான் என்ன சொல்லுவாங்க, டெண்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகிருக்கு. இன்ஃப்ளமேஷன் அப்படின்னாலே நமக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கலெக்ட் ஆகிருக்கும். எந்த இடம் தெரியுதுங்களா? இந்த இடம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு நம்ம ஓவர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ ரொம்ப நேரம் கிச்சனில் இது பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதிகமாக இந்த இடம் ஒர்க் பண்ணுறது, அதாவது இந்த தம் ப்ளஸ் இண்டெக்ஸ் ஃபிங்கர்ஸ் ரெண்டுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட் வந்து என்ன ஆகுது, இங்கே கலெக்ட் ஆகி தேங்கி நின்றுடும். ஸோ அது வந்து நமக்கு பெயின் கொடுக்கும். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, பெரும்பாலானவங்க வந்து பார்த்திங்கன்னா, சமைக்க முடியல, சமைக்கும்போது எனக்கு இந்த இடம் வலிக்குது, ஒரு தண்ணி பாட்டிலை தூக்க முடியல, தண்ணி பாட்டிலை தூக்கினா தன்னை மீறி என்ன ஆகுது, கீழே விழுந்துடுது, என்னால் அந்த வலு கிடைக்கல, ஸ்ட்ரென்த்தை பிடிக்க முடியல, என்னால் பேலன்ஸ் பண்ணி அந்த பாட்டிலை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி எதனால் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மெயின் கம்ப்ளைண்ட் வந்து இதுதான். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஃப்ளூயிட் அதிகமாகிறதுனால என்ன ஆகிடும், டீப் பெயின் கொடுக்கும். அதாவது தொட்டு பார்த்தா வலி தெரியாது, சொல்லுவாங்க நம்ம வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்ன பண்ணால் வலிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த இடம் தொட்டால், அதாவது ரொம்ப அழுத்தினா வலிக்குது, இல்லைன்னா ஏதாச்சும் வேலை செஞ்சால் தான் எனக்கு வலிக்குது, சும்மா இருக்கும் போல எனக்கு வலியே இல்லை அப்படின்வாங்க. எங்கே காமிங்க, எங்கே வலிக்குது, இங்கேயா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல, சொல்ல தெரியல, ஆனால் ஒரு தண்ணி பாட்டில் எடுத்தால் எனக்கு உள்ளே வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஏதோ ஒரு பிளேட் எடுத்தாலோ இல்லை ஒரு ட்ரெஸ் எடுத்தால் கூட எனக்கு அந்த வெயிட்டு கூட என்னால் என்ன பண்ண முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல, தொட்டாலே எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் எதனால் வருதுன்னா, அதனுடைய கண்டிஷன் வந்து இது தான், டிகோர்வன் ஸ்டீனோசைனோவைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் தான். இதனால தான் உங்களால் என்ன பண்ண முடியாது, பேலன்ஸ் பண்ணி ஒரு பொருளை எடுக்க முடியாது, தண்ணி குடிக்க போக முடியாது, ஒரு டம்ளர் கூட இப்படி தூக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஆக்சுவலி இந்த கை வந்து ஒரு வீடு கூட்ட முடியல, வீடு கூட்டணும்னா நம்ம எந்த டைரெக்ஷனில் தான் கூட்டணும், ஸோ அப்படி கூட்டும்போது கூட எனக்கு இந்த இடம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக வந்து இந்த பால் இருக்கு இல்லையா, ஸ்மைலி பால் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்மைலி பால் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஸ்மைலி பால் என்ன பண்ணணும், எல்லோ கலர் பால் இருக்கும். ஏன் எல்லோ கலரில் இருக்குது அந்த பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மீடியமாக ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கும், அதாவது கொஞ்சம் ப்ரெஷர் வச்சுருக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் நல்லா பம்ப் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து மெயினாக யூஸ் பண்ணலாம். அது வந்து எப்போவுமே யூஸ் பண்ணது கிடையாது, மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் 3 டைம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரீ டைம் கிடைக்குதுலாம் இந்த டைமில் பண்ணலாமா அப்படின்னு தாராளமாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க, ஹாட் வாட்டர், ரொம்ப சூடாகவும் இல்லாமல் சூடு ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற ஒரு வார்ம் வாட்டர் பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் அதாவது இந்த ரிஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக டிப் பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அது உள்ள கையை விட்டுட்டு ஜஸ்ட் நல்லா மடக்கி நீட்டணும். ஓகே, ஸோ இதை வந்து மார்னிங் டைமில் நீங்கள் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் ஈவினிங்கில் தூங்குறதுக்கு முன்னாடியும் நீங்கள் சுடுதண்ணில் பண்ணலாம். ஆனால் சிலவங்களுக்கு வந்து ஏன் இது வந்து நம்ம ஐஸ் வாட்டர்லேயும் பண்ணலாம், பட் ஐஸ் வாட்டரில் ரொம்ப நேரம் யாருமே டாலரேட் பண்ண முடியாது. ஸோ முடியுன்றவங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் இல்லை எனக்கு வந்து ஐஸ் வாட்டர் ஒத்துக்க, நைட்டில் பண்ணால் எனக்கு கோல்ட் ஆகிடும் அப்படின்னா அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வார்ம் வாட்டரில் நீங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். தென் அப் அண்ட் டவுன், தென் சைட்வே, இது எல்லாமே தண்ணிக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் பண்ணணும். சரிங்களா? வெளியில தண்ணிக்குள்ளே வச்சுட்டு இது வரைக்கும் டிப் ஆகிற அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி மூமெண்ட்லாம் செய்யணும், இந்த ரொட்டேஷன். ஓகே, தென் இது மற்ற டைமில் ஃபுல்லாக நீங்கள் அந்த ஸ்மைலி பால் சொன்னாலே எல்லோ கலர் பாலை வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணுறதை பண்ணலாம். இன்னொன்று இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலான்னு பார்க்குறேன் உங்களுக்கு. இது என்ன ஸ்டோரி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
ஆக்சுவலாக என்னோடய கிளினிக் வந்துட்டு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அந்த பேஷண்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்து நம்ம வந்து நினைப்போம் இல்லையா, பெயின் வந்து நம்ம பாடி பார்ட்ஸ் அஃபெக்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு பெயின் வருமா அப்படின்னு வந்து கன்ஃபார்மிட்டி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பாடி பார்ட்ஸ் அஃபெக்ட் ஆனாலும் பெயின் வரும். எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஓவராக இருந்தால் கூட நம்ம பாடி பார்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும். கண்டிப்பாக 100% அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் பாடி பார்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் ஆகும். எல்லா பார்ட்ஸுமே அஃபெக்ட் ஆகும். நம்மளோட எல்லா போன்ஸ் அஃபெக்ட் ஆகும், ஜாயின்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகலாம் நம்மளோட பிளட் சர்க்குலேஷனே மாறுது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் மாறுது, ட்ரிங்கிங் வாட்டர் எதுவும் பண்ண முடியாது. ஸோ டீஹைட்ரேட் ஆகுது. ஸோ அதனால நிறைய காம்ப்ளிகேஷன் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுனால நம்ம பாடி பார்ட்ஸ் நிறையவே அஃபெக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க, ஒரு ஃபீமேல் பேஷண்ட். ஸோ வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு ஷோல்ட்ரு பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, ஷோல்ட்ரு பெயினாக டச் பண்ணால் வலி இருக்கா அப்படின்னா, இல்லை, ஆனால் வந்து எனக்கு வலிக்குது, ஏதாச்சும் ஒர்க் பண்ணால் மட்டும் வலிக்குது, இல்லை ரொம்ப நேரம் ஏதாச்சும் யோசிச்சா வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சா கூட வலிக்குமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், வலிக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுதுன்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் இரெகுலர் ஆகும். அதாவது கரெக்டான ஃபார்மில் பிளட்டு போகாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஏரியா நமக்கு பெயின் கொடுக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாலுமே நம்ம பாடி பெயின் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாலுமே நமக்கு ஷோல்டர் பெயின் இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட் கிட்ட நான் கேட்டேன், என்ன ஆச்சு, என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னும் போது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, ஆனால் எனக்கு வந்து ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருந்தால் எனக்கு கை ரொம்ப வலிக்குது, அந்த நேரத்தில் ஹார்ட்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து அதாவது நெஞ்சில் வலி வந்துருச்சு அப்படின்னாலே ஹார்ட் ப்ராப்ளம் தான் அப்படின்னு வந்து நார்மலாகவே எல்லோரும் டிசைட் பண்ணிக்கிறது தான். பட் அது கிடையாது. சரிங்களா? ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது உங்கள் ஷோல்டர் பெயின் தான். நீங்கள் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால என்ன ஆகுது, அந்த பெயின் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது செஸ்ட் வரைக்கும். ஸோ அதை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நெஞ்சு வலி வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அது ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால தான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தென் கம் டு த பாயிண்ட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, நம்ம எப்போவுமே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுப்போம், பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுப்போம், இல்லை ப்ரீவியஸ் நம்ம வேறு என்ன ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க, எல்லா ஹிஸ்ட்ரியுமே எடுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வேறு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. அப்போ ஃபேமிலியில் இஷ்யூவா அப்படின்னு, இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க ஃபுல் வந்து ட்ரக் அடிக்டட். அதாவது ஃபுல் ட்ரிங்க் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க ரெஸ்ட்டே இல்லை. ஸோ மாதிரி ஓவர் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு அதுவே ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ அதனால என்னால் வந்து என்ன பண்ண முடியல, எக்ஸசைஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது லைக் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நாட்டு மருந்து மெடிசன் தான், பட் நாட்டு மருந்து இது கொடுத்தனா அது கண்டிப்பாக க்யூர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அவங்க ஃபேமிலியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. நம்மளோட கடமை என்னது அப்படின்னா, நம்மளை நம்பி வர பேஷண்ட்டை நம்ம ரெக்கவர் பண்ணணும். ஸோ பண்ணி அவங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கொடுக்கணும், அவங்க ஹாப்பியாக இருக்கணும், பெயின் இல்லாமல் இருக்கணும். இன்னொன்று அதுக்கு இதுதான் கம்ப்ளைண்ட் என்னும்போது நான் இன்றைக்கி சரி பண்ணி நான் அனுப்பிடுவேன், நோ ப்ராப்ளம். பட் போயிட்டு திரும்ப அவங்க ஹஸ்பண்டால் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா திரும்ப அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறது தான் செய்யும். ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரி பண்ணணும் அப்படின்னும் போது அப்புறம் ஒருத்தவங்கிட்ட விசாரித்து நான் நாட்டு மருந்து வந்து வாங்கி கொடுத்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ப்ரிப்ரேஷன் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெர்பல் தான், எந்த கெமிக்கலுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் தான். அதை வாங்கி அவங்களுக்கு கொடுத்தேன். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தா அது 45 days இருக்கணும். பட் அவங்க வந்து ஒரு 25 days எடுக்கும்போதே அவங்க ஹஸ்பண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ட்ரிங்க்லேருந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. இப்போ வந்து அந்த ட்ரிங்க் ஸ்மெல்லு கேட்டால் கூட எனக்கு கொம்முட்டுது, அந்த அளவுக்கு வந்து ஃபுல் ரெக்கவர் ஆகிட்டாங்க. இன்றைக்கி அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. லாஸ்ட் மந்த் வந்து என்னை பார்த்துட்டு, மேம் ரொம்ப ஒரு பெரிய ஹெல்ப் எனக்கு பண்ணியிருக்கேன், லைஃப்பை நீங்கள் மீட்டு கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வச்சுட்டு என் லைஃப்பை இன்னும் எப்படி பண்ணுறது, அவங்களுக்கு 2 கேர்ள் 1 பாய். ஸோ அவங்கள நான் எப்படி கரை சேர்ப்பேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கைவலி தான் நான் பிரச்சனைன்னு வந்தேன், பட் எனக்கு இதுவும் சேர்ந்து போய் இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு கைவலியுமே கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. இப்போ நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஃபேமிலி லெவலில் ஐ எம் வெரி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஓகே, அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் ஒரு வேளை அந்த மெடிசன் வேணும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள யாராச்சும் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்டில் ஏதாச்சும் இருந்தாங்க அப்படின்னா
இந்த நம்பரில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது. ஸோ அது வாட்ஸ்அப் நம்பர் தான். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நீங்கள் அமைச்சு கொடுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அந்த மெடிசனை பற்றி எல்லாமே சொல்கிறேன். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நீங்களும் அந்த மெடிசனை வாங்கி கொடுங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பு ஸோ மற்றவங்களுக்கும் நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஓகே, கம் டு த பாயிண்ட். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் மூமெண்ட்டில் சொன்னோம் இல்லையா, ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் அண்ட் தென் ரொட்டேஷன் ஆல்சோ. ஸோ இந்த மூமெண்ட்டும் நல்லா பண்ணணும். ஸோ இந்த மூமெண்ட் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பெயின் இருக்குது இல்லையா, ஸோ இந்த மூமெண்ட் நீங்கள் கொடுக்க என்ன ஆகிடும், இங்கே ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகிருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஃப்ளூயிடு கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகிருக்கிறதுனால நீங்கள் மூமெண்ட் கொடுக்க என்ன ஆகுதுன்னா அந்த ஃப்ளூயிட் எல்லாமே கரைஞ்சி போயிடும். ஓகேவா? ஸோ கரைஞ்சி போயிட்டு உங்களுக்கு என்ன ஆகுது, பெயின் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பட் பெயினாக இருக்குது, என்னால் பண்ண முடியல, பெயினாக இருக்குது, பண்ண முடியலன்னு மட்டும் தயவுசெய்து விட்டுறாதீங்க. பெயின் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக பண்ணுங்கள். ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்கள், இல்லை ஒரு 10 டைம்ஸ் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த டைம்ஸ் பண்ணுங்கள். ஸோ பண்ண தான் உங்களுக்கு பெயின் குறையும். ஓகேவா? இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் அது இல்லாமல் இந்த எக்ஸசைஸும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் எனி டவுட் இருந்தால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.